குட்டி ட்ராலி பத்தியா கிளம்பலாமா? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் அசர்பைஜானுக்கு கிளம்புறதுக்கு நாங்கள் அபுதாபிக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து இங்கேருந்து துபாயிலேருந்து அபுதாபி போகிறதுக்கு ஒரு 2 hours கிட்டக்க ஆகும். ஸோ நாங்கள் கார்லேயே நாங்கள் போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் கொஞ்சம் பசிச்சுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மெக்டியில் ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்டோம். எங்களுக்கு வந்து அபுதாபியில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போய் லஞ்சு சாப்பிட்றதாட்டு பிளானு. ஆனால் அதுக்கு முன்னாடி பசிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பர்கர் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே போயிட்டு இருந்தோம். அபுதாபி வந்து துபாய் அளவுக்கு நிறைய பில்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் இருக்கிற பில்டிங்லாம் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் துபாயிலேருந்து அபுதாபி போகிறப்ப. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு க்ரௌடட் ப்ளேஸ் கிடையாது துபாய் அளவுக்கு. டிராஃபிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து நல்லா சாங்ஸ் கேட்குறதுனால நல்லா சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணிவிட்டு ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தோம். 2 hours போனதே தெரியல. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. அபுதாபி வந்தோடனே ஒரு 2 பில்டிங் வந்து சூப்பராக இருக்கும். அது என்னென்னா காயின் பில்டிங், இன்னொன்று வந்து பைனாப்பிள் பில்டிங். ஸோ காயின் பில்டிங் வந்து ரவுண்டாக இருக்கும். நான் ஒரு ஷார்ட்ஸில் நான் அதை காமிச்சிருப்பேன். ஸோ அந்த பில்டிங். அண்டு பைனாப்பிள் பில்டிங் வந்து எப்படின்னா, அது வந்து சன்னோட டைரெக்ஷன் பார்த்து அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். நான் அந்த பில்டிங்கை ரொம்ப ஜூமில் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும். அது வந்து இப்போ வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ சன் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனை பார்த்து ஓப்பனாக இருக்கும். ஸோ இல்லைன்னா க்ளோஸ் ஆகிருக்கும். இது பார்க்கவே அப்படியே பைனாப்பிள் மாதிரியே தெரியும். ஸோ எனக்கு இந்த பில்டிங் ரொம்ப பிடிக்கும். அபுதாபி வரப்போலாம் கண்டிப்பாக இதை வந்து பார்த்துட்டு தான் போவோம் அந்த மாதிரி. ஸோ எப்போ பார்த்தாலுமே அழகாக தான் தெரியும். இது வந்து பேசிக்காக எதுக்குன்னா சோலார் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுறதுக்கு தான். அவங்கள அவன் ட்ராலியில பண்றது ஞாபகம். ஆக்சுவலாக என்ன ஆச்சுதுன்னா, அவங்க ஃப்ரெண்டு வந்து பர்த்டே இந்த மந்த்துன்னு நினச்சிட்டு தப்பாக 1 month முன்னாடியே கேக்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் அசர்பைஜான் போகிறத பார்த்துட்டு நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண தான் அங்கே போகிறோம்லாம் நினச்சி அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இந்த மந்த்து தானே கேக்கு கொண்டு வரப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஐயோ அது நெக்ஸ்ட்டு மந்தில் ஜூலை 29 இது பார்த்தா ஜூன் 29. இதெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில். அண்ட் இதோடு சேர்த்து ஒரு 7 to 8 கேக்ஸ் கிட்டக்க இந்த பர்த்டே கேக் கட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்ட் சர்க்கிளும் ஒவ்வொரு கேக் கட் பண்ணி அப்படி ஆயிடுச்சு. Happy birthday to mama. Happy birthday to you. अरे गॉल पेस. Thank you. எனக்கு மாமாக்கா ஆக்குடு உம்மா வேணும். ஆரா நீ ஹேப்பி பர்த்டே சொல்லு. நீ எப்படி சொல்ற? நீ சொல்ற மாதிரி சொல்லு. Happy birthday to you. Happy birthday to you. ஐயோ கியூட் ஆரா. Happy birthday. ட்ரெஸ் மாத்தலாம். Happy birthday to you. Thank you. அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்டுலாம் முடிச்சு எங்களை வந்து ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியே ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. நல்லா ஹெல்ப்லாம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே. ஸோ அதுக்கப்புறமா ஏர்போர்ட் போயிட்டு ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ துபாய் ஏர்போர்ட்டுக்கு அப்புறமா இதுதான் வந்து பெரிய ஏர்போர்ட் இங்கே யுஏஇயில். ஸோ எங்களுக்கு பார்த்த அளவுக்கு கவர் பண்ண முடியல வீடியோவில். ஐ மீன் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் நாங்கள் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் ஏர்போர்ட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா செக்இன் பண்ண போனோம். எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே டைம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் அவனுக்கு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு செக்இனில் போய் வெயிட் பண்ணோம். அங்கே தான் வந்து சொன்னாங்க ஸ்ட்ராலர் வந்து அலோடுன்னு. நாங்கள் அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நைட்டே நாங்கள் கால் பண்ணி கேட்டிருந்தோம்.
நாங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஏன்னா இது ஒரு சின்ன ஃப்ளைட், இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ டவுட்டில் தான் நாங்கள் கால் பண்ணி கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முடியாது, கொண்டு வரக்கூடாது, அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் இங்கே நேரில் வந்து கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் கொண்டு வரலாம், இந்த வீல் சேர், ஸ்ட்ராலர், இந்த மாதிரி திங்ஸ்லாம் கொண்டு வரலாம். இது வந்து 3 days ட்ரிப்னால ஓகே, எங்களுக்கு ஸ்ட்ராலர் இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா அவன் வந்து ரொம்பலாம் அதில் இருக்க மாட்டான். எப்போச்சும் ஒரு நல்லா டீப் ஸ்லீப்பில் தூங்கினானா அதில் போடலாம். ஸோ அதுக்கு தான். ஸோ 3 daysனால ஓகேன்னு சொல்லி விட்டுட்டோம். அப்புறம் நாங்கள் செக்இன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக்கப்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே டைம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் பெரிய ஏர்போர்ட்டாக இருந்தனால வந்து நிறைய தூரம் போக வேண்டியதாக இருந்துச்சு கேட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மூவிங் வாக்வே இருந்தனால ஓகே, நாங்கள் இதிலே போயிட்டோம். இல்லைன்னா ரொம்ப தூரம் நடந்திருக்கணும், கால் செம்மையாக வலிச்சிருக்கோம். போறோம், நாங்க போறோம், நீ வீட்டுக்கு வர நைட்டு தான் ஃப்ளைட்ரா பபுதா விட எனக்கு ஸோ நாங்கள் போன டைம் வந்து கேட்டே ஓப்பன் ஆகலை. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனோம். விளையாடலாம். அழகு பீக்கா. சரி சரி பீக்கா. पीका 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 நாங்கள் வந்து அசர்பைஜான் ரீச் ஆகிட்டோம். ஒரு 3 to 4 hours ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே போய் இறங்கின உடனே வெதர் தான் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வேறு துபாயில் ஒரு சம்மர் பீக்கில் இருக்கப்போ அங்கே போனது. ஸோ எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அண்ட் எங்களை நேம் போர்டு வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சர்தார். இனிமேல் வந்து ஒரு 3 days வந்து இவங்களோட தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இனி அசர்பைஜானில் என்னெல்லாம் பார்த்தோன்னு நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.